அன்பானவர்களே, என் தகப்பனாருடைய மரணத்தில் நான் கொஞ்சம் உடைப்பட்டிருந்தேன், வேதனையாக இருந்தேன். தாங்க முடியாத துக்கம். இந்த துக்கம் நம்மளை அடைச்சி நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற அளவுக்கு ஒரு தாங்க முடியாத துக்கம் எனக்குள்ள இருந்தது. அப்போது ஆண்டவர் என்னை தேற்ற மாட்டாரா? இவரை அடக்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு பலன் கிடச்சிராதா என்று நான் சிந்தித்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே வந்தது. அது என்ன வார்த்தைன்னா, கர்த்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன அந்த வார்த்தை வந்த மாத்திரத்தில் எனக்குள்ள ஒரு பலன். அன்பானவர்களே, ஆக நம்ம ஆண்டவரை நம்ம வலது பாரசத்தில் வச்சுருக்கும்போது எந்த காரியமும் நம்ம அஃபெக்ட் பண்ணாது, எந்த விஷயமும் நம்ம என்ன பண்ணாது, அசைக்காது. அன்பானவர்களே, எதுவும் உங்களுக்கு ஒன்றும் நேரிடாது. இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு மன கலக்கத்தோடு இதை நான் தாண்டி எப்படி போகிறேன், என் சரீரம் பலகீனப்பட்டிருக்கே, என் சரீர பலகீனத்தின் நிமித்தம் இந்த சூழ்நிலையை நான் எப்படி கடந்து போகிறேன், முடியுமா முடியாதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உங்கள் வலது பாரிசத்தில் வச்சுக்குங்க. விச் மீன்ஸ் அவரை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்க. அவருக்குள்ளே இருந்து நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், அவரோடு இருங்க, ஜெபிங்க, வேதம் வாசிங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டாருங்க. அவர் வார்த்தை உங்களை தீர்க்க தரிசனமாய் வந்து தேற்றும். ஸோ நீங்கள் அசைக்கப்படுவதில்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.